எப்படி போய்கிட்டு இருக்கு? சட்டமன்றத்துல ஒரே கலவரமா போய்கிட்டு இருக்கு. சூப்பரோ சூப்பர். யார் சொல்ல சொன்னது? இதுவரை இந்த மாதிரி சட்டமன்றத்துல நிகழ்ச்சிகள் நடந்ததே இல்லை, எந்த ஆட்சியிலும் இல்லை. நான் சட்டமன்றத்தில் இருந்திருந்தேன்னா ஐயா சிஎம் அவர்களே என்கிட்ட கார் இருக்கு, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு இருப்பேன் நான். அது மனிதநேயம். அதுதான் மனிதநேயம். மனிதநேயம் தான். யாரும் மனிதநேயம் இல்ல இருந்திருந்தா இந்த மாதிரி கொடுத்தனை இழுச்சி தரத்தை தரங்க, நல்ல காரா தரத்தை விட்டு ஓடிஞ்சு ஓட்ட உடச்சல் காரை கொடுத்து அப்புறம் அவன் எதனா ஆக்சிடென்ட் ஆகி என்ன வம்பா இது? புது காரா கொடுங்க. இப்ப எப்படி புது கார் தானா இல்ல பழைய காரா? இல்ல லவ் ஃபெயிலியர் ஆகி போச்சாமியா, அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வழி? நீங்க தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்றீங்களே. போய் இன்னொரு ஆளை பார்த்து லவ் பண்ண சொல்லு. அது நான் உங்களை நம்பி தானே சட்டமன்றம் வந்திருக்கிறேன், நீங்க தானே பண்ணணும். வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கல்ல, அமைதியா இருந்தா என்ன? இப்ப எங்காவது நிறைய பேர் இருக்காங்க லவ் ஃபெயிலியர் ஆகி. உடனே நினைக்கிறாரு இப்ப போய் சேர்ந்த கருமத்தை முன்னாடி போய் சேர்ந்து நம்ம எம்எல்ஏ ஆயிருந்தா கூட நமக்கு ஒண்ணு கொடுத்துருப்பானுங்கள. கராட்டக்காரன் படத்துல சொல்லுவாங்க எல்லாம் அந்த கதை தான். அந்த பழைய காரெல்லாம் வேணாம். அந்த காரை யார் வச்சிருக்கா? சொப்பன சுந்தரி. அதுவா? சொப்பன சுந்தரி. சொப்பன சுந்தரினா யாரியா? காருக்கு ஸ்டெப்னி வேணுமா வேண்டாமா? காருக்கு ஸ்டெப்னி வண்டியோடய வந்துரும்ல. அது அந்த மாதிரி தான் கொடுக்க சொல்றோம். அந்த மாதிரி யாருக்கு ஸ்டெப்னி? உங்களுக்கு வேணுமா? கார் கொடுக்க சொல்ல ஸ்டெப்னி கொடுங்க ஏன்னு கேட்குறோம். நீங்க அது ஸ்டெப்னி காரோடய வந்துடுதுல, அப்புறம் என்ன ஸ்டெப்னி? கொண்டாட்டிங்க ஸ்டெப்னி வேணுமா? இல்ல கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான். வந்துரும்ல. வந்துரும். எப்படி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா இல்ல? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர்கள் முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் புரட்சி தமிழ் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏற்பட் மூர்த்தி அவர்கள். வாருங்கள் அவர்களோடு பேசுவோம். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. தாவேகா ஆட்சி எப்படி போய்கிட்டு இருக்கு? சட்டமன்றத்துல ஒரே கலவரமா போய்கிட்டு இருக்கு. சூப்பரோ சூப்பர். யார் சொல்ல சொன்னது? இதுவரை இந்த மாதிரி சட்டமன்றத்துல நிகழ்ச்சிகள் நடந்ததே இல்லை, எந்த ஆட்சியிலும் இல்லை. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில கூட இப்படி இல்லை. அருமையான ஆட்சி. எப்ப ஆட்சி பண்ணுது தமிழ்நாட்டுல? காமராஜர் காலத்துல. காமராஜர் காலம், பக்தவச்சலம் காலத்துல கூட என்ன சொல்லுவாங்க? காமராஜர் மிஞ்சியாச்சா? அது காட்டிலும் அதிகமா இருக்கு. அதான் சொல்றேன், மிஞ்சியாச்சான்னு கேக்குறேன். அதையும் அவர் ஓட்ட அம்பாசிடர் வச்சு ஓட்டிட்டு இருந்தாரு. இப்ப எல்லாத்துக்கும் இனோவா கார் எல்லாம் கொடுக்குறோம். மேல என்ன வசதிக்கு எது இருந்ததோ அதை ஓட்டுறாரு அவரு. இவர் வசதிக்கு எதுவோ அதை ஓட்டுறாரு. என்னையா பிரச்சனை? இவர் ஓட்டல கொடுக்குறாரு. அவர் ஓட்ட மாட்டாரா? அவர் இரு பொருள் கூட பேசுறாரு. அவர் ஒரே பொருள் தான், காரத்தான் சொல்றாரு. காரத்தான் சொன்னாரு. உங்க புத்தி அங்க போகுது. நாங்க அப்படி எங்களுக்கு புத்தி எல்லாம் போகல, உண்மையை சொன்னேன். என்ன உண்மையை சொன்னீங்க? என்ன சொன்னேன்? இதானே வேண்டாங்கிறது. என்ன வேண்டாங்கிறது? அவர் என்ன சொன்னாரு? அம்பாசிடர் வச்சு அது என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் பழைய அம்பாசிடர் வச்சிருந்தாருன்னா அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு இன்னோவா காருக்கு வாங்கி கொடுக்குறாரு. இது பெரிய அர்த்தம் இல்லையா? ரேட்டு கூட இல்ல. அது ஆமா, மெயின்டெனன்ஸ் கூட இல்லையா? அதுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாமே கூட தான். நல்லா கொஞ்சம் நல்லா சிக்கன் இருக்கும். இப்ப போறதும் தெரியாது, வாரதும் தெரியாது, ஏறி உட்காரது தெரியாது. அப்படியே படுத்துக்கலாம் அந்த சீட் அப்படி பின்னாடி. ஏன்னா அவர் அந்த கார் வச்சிருக்காருல்ல, அதனால அப்படி சொல்றாரு. ஆமா ஆமா, அவர் வச்சிருக்காரு. அவர் உழைச்சு சம்பாரிச்ச காசுல வாங்கினதுப்பா. அவர் சட்டமன்றத்துல இருந்தா அவருக்கு அவர் என்ன சொல்றாரு? நான் வந்து உழைச்சு வாங்கினது, யாரோடையும் புடுங்கிட்டு வரல, அபகரிக்கலங்கிறாரு. அவர் புடுங்கிட்டு வந்த ஆளுகள் அதுக்கு என்ன அர்த்தம்? நான் சட்டமன்றத்தில் இருந்திருந்தேன்னா ஐயா சிஎம் அவர்களே என்கிட்ட கார் இருக்கு, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு இருப்பேன் நானு. அது மனிதநேயம். அதுதான் மனிதநேயம். மனிதநேயம் மனிதநேயம் இல்ல. இருந்திருந்தா இந்த மாதிரி கொடுத்தனை இழுச்சிட்டு. ஐயா தாவேகா எம்எல்ஏ இல்ல, எந்த எம்எல்ஏவா இருந்தா என்ன? தப்புன்னா தப்பு தான். பொதுவா எந்த நாய்க்கு இருந்தாலும் வாயில வரும். இப்ப எப்படி இது? அப்படி இல்ல. எல்லாரும் வசதியா 3 காரு 4 காரு 5 காரு வச்சுட்டு இருக்கும் போது என்னத்துக்கு இன்னொரு கார் அடிஷனலா? இன்னைக்கு என்ன சூப்பர் நீங்க பாராட்டுனீங்க. சூப்பர் தான்ப்பா. இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், இருக்கிறவங்களுக்கு வேண்டாமே? தமிழ்ல ஒரு பழமொழி இல்லையா? தமிழ்ல ஏதோ ஒண்ணு இருக்கும்போது குரங்கு போல ஒண்ணு வேணும்னுவாங்கல்ல. அதான் கிளி குரங்கு இல்ல அழகு போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி வேணும்பாங்க. அது வப்பாட்டிக்கும் குரங்கு. கிளிய விட பைங்கிலியா இருந்ததுன்னா அப்புறம் என்ன வருது? இது
கிளி போல இருக்கும்போதே ஒரு குரங்கு மாதிரி ஒண்ணு வேணும். ஓகே, பைங்கிலியே இருக்கு. கிளியை தாண்டி பைங்கிலியா இருக்குது, என்ன பண்றது? வந்தது குரங்கா இல்ல பைங்கிலியா இருக்கு. அப்படின்னா என்ன அப்படியா? அதனாலதான் எல்லாம் வாயை பத்திக்கு இருந்திருக்காருங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரு பொருள் நாங்க ஒரே பொருள் படம் பேசுறோம். பேசுவத முதல்ல ஐயா, அதுக்கு நல்ல எண்ணங்கள் வேணும், நல்ல மனசு, வெள்ள மனசா இருக்கு பாரு. வெள்ள மனசுதான். நாங்க எப்படி இங்க பாரு, அவங்க ஃப்ரெண்டு. அது யாரு எங்க முதலமைச்சர். சத்தியமா நான் அதெல்லாம் சொல்ல, நாங்க அதுக்கே வரலையே. அவங்க உங்களை பத்தி நான் இன்னும் ஒன்னும் சொல்லல. மாதிரி அவதூறு டிவி முதலமைச்சர் இருக்கிறீங்க. யாரு ஃப்ரெண்டு? யார பத்தி பேசுறீங்க? பாரு, எங்க முதலமைச்சருக்கு அவங்க யாருன்னா யாரு? ரத்தன் பண்டிட்டா, ரத்தன ஜெகதீஷா? இல்ல அமித்ஷா. அஞ்சலி அம்மாவா? நேத்து வந்திருந்தாங்கல்ல அமித்ஷா. நேத்து வந்து 2 பேர் இவருக்கு பூங்கொத்து கொடுத்தாங்க. அவர் அமைச்சர். நீங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னது யாரு? இப்ப ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களா? யாரு ஃப்ரெண்டு தான்? யாருன்னா என்ன பேரை சொன்னாதான் நாங்க பேசுறது வேற மேட்டர், நீங்க வேற மேட்டர் கொண்டு வரதான் காதல. பாரு, சட்டமன்றம் அவர் அன்னைக்கு கொடியேற்றும் போது நடந்த நிகழ்ச்சியை இதுவரை போட்டு எல்லா பயல்களும் அப்படி 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 உருட்டு. நாங்களாம் பேசலையா? அதுல இது காவி கலரு, அது வெள்ளை கலரு, அது பச்சை கலரு, சிங்கிச்சான்னுகிட்டு இருக்கானுங்க இந்த நாயை பூரா. இது எந்த நாய் அதை சிஞ்சா போட்டுச்சோ அந்த நாய்க்கு தான். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? என்னடா ஒரு பெண்ணையும் சொன்னது எவன் சொன்னா என்ன? அது என்னத்துக்கு அப்படி சொல்லணும்? அப்படி சொல்றதா இருந்தாக்க வேற எத்தனை பேரை சொல்லலாம். அர்த்தம் சொன்னது யாரு? சொல்லுங்க சொல்லுங்க. யார சொல்லுவீங்க? யார சொல்றது? சொல்லுங்க. என்னத்துக்கு? அது பாவம் குடும்பம் சொன்னீங்க. என்ன சொல்லுது? சொல்லுங்க. சொல்ல வந்தது சொல்லுங்க. சொல்ல வந்ததெல்லாம் நாங்க சொல்ல வேண்டிய அவசியம். எத்தனையோ பேரை சொல்லலாம், நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிறைய பேர்ல ஒருத்தரை சொல்லுங்க, 2 பேரை சொல்லுங்க. வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஏன்? இறந்து போயிட்டாங்கல்ல. இருக்கட்டும், பரவாயில்ல. வரலாறு சொல்லட்டும். அவன் இல்ல சொல்லுங்க. பரவாயில்ல. என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? என்னடா நினைச்சிட்டு இருக்க? இது பொய் தானே? என்ன கதை விடக்கூடாது. இந்த கதை எதுக்கு விடுறீங்க? ராமசாமி பெரியார் நான் பெரியாருக்கு வந்து பேன் பார்த்தேன்றது, அண்ணாவுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தேங்கிறது, ஏன்னா அவங்க இல்ல. அண்ணாவுக்கு நான் இட்லி வாங்கி கொடுத்தது எனக்கு தெரியும். மாடிக்கிறவா என்ன சட்னி? அன்னைக்கு என்ன சட்னி வந்து சட்னி? அந்த அம்மா நாங்க அந்த அம்மா பேரு அந்த தெரு புக்ல தாங்க தெரு பேரு அந்த கடை. இப்ப தெரியுதா? வாயத்தோட பொய். 20 வருஷத்துல பொய்ய நாயே. இதெல்லாம் 1964 நடந்த நிகழ்வைத்தான் நான் சொன்னேன். நானும் என் நண்பரும் 2 பேரும் அவரை போய் காஞ்சிபுரத்துல சரியா ஒரு ஏதோ ஒரு படம் 4 இட்லி மூல அந்த முக்க 4 இட்லி கட்டி சட்னி உன்னை மைண்ட்ல வச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஐயா, அந்த மாதிரி கெட்டி சட்னி எல்லாம் அந்த காலத்துல ஏதுங்க? அப்ப இப்பதான் வந்துச்சோம் உங்க ஆட்சியில. அடே, அந்த பாட்டியம்மா நாங்களும் அங்கதானடா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு தான் கொடுத்தோம் சாம்பார், பாசிப்பருப்பு சாம்பார். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணாதுரைக்கு நானும் தான் ஈக்குவலு. அவர் தின்ன இடத்துல நான் தின்னல, நான் தின்ன இடத்துல தான் அவரும் தின்னாரு. இதெல்லாம் அப்படித்தானே சொல்ல வரீங்க நீங்க? எல்லாம் ஒண்ணு நான் சொல்ல வரல. அவர் சொல்லுங்களா? நான் அவர் வர்றதுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் வீட்டுல. அதெல்லாம் வந்து குதிரை வண்டியில இறங்கினாரு. குதிரை வண்டியில வந்தாரா? அந்த காலத்துல அப்புறம் வேற குதிரை என்ன கலரு? நாங்க ஆதாரத்தை கொடுக்கறோம். நீங்க போய் சொல்றதெல்லாம் பொய்யாவில இருக்கு. அவை குறிப்புல இருந்து நீக்கிடுவோம். குதிரை வண்டி என்ன கலரு? யாரு ஓட்டுனது? ஓட்டுனது தெரிஞ்சா தமிழா? தொப்பி வச்சிருந்தானா? தொப்பி வைக்கலையா? ஏண்டா இதெல்லாம் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? அந்த திமிர்லதான் இப்படி எல்லாம் கேட்க சொல்லுது. சரிங்க ஐயா, அண்ணாதுரை கிட்ட நீங்க என்ன லாங்குவேஜ்ல பேசுனீங்க? தமிழ்ல தான் பேசுனேன். அப்புறம் அவர் தெலுங்கு. நீங்க அவர் தெலுங்குன்னா அவங்க அம்மா தெலுங்கு. அப்புறம் ஏன் கலைஞர்ட்ட மட்டுமே தெலுங்குல பேசுனீங்க? அவங்க அம்மா தெலுங்கு. சரி, அவருக்கு தெலுங்கு தெரியாதா? அவருக்கு தெலுங்கு தெரியுமா? தெரியாது, எனக்கு தெரியாது. நீங்க தெரியாததான் நான் தெரியாதுன்னு சொல்றேன். இந்த கேமராமேன்லயே யாராவது தெலுங்கார தம்பிங்க வந்தா கரெக்டா குக்கி போட்டு அவனை தூக்கி ஏம்புறா எது அப்படின்னு. ஆமா. அப்ப நீங்க அண்ணாதுரை அண்ணாதுரைகிட்ட தமிழ்ல தான் பேசினேன். தமிழ்ல தான் அவரும் சொன்னாரு. இதுதான் உண்மை. இல்ல தெலுங்குல அவர் பேசுவாரா பேச மாட்டாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க அம்மா வந்து நாயுடு, அதுதான் தெரியும். புரியுதா? ஆனா கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதை மட்டும் போயிட்டேன். ஆமா ஆமா. எப்படி அதுன்னா அவங்க அப்பா வந்து முதலியாரு, அந்த அம்மா வந்து இல்லையா? இப்ப நாங்க அரவிந்த் பாக்குறேன், இந்த தம்பியை பாக்குறேன், கண்டுபிடிக்க முடியல. நான் கேட்கலையா? அது என்ன ஜாதி? நீங்க எப்படி கேட்டு கண்டுபிடிச்சீங்க? நாங்க என்ன அப்பையா போய் கேட்டேன், 64 போய் கேட்டுக்கிட்டு இருந்தோம். காலப்போக்குல இதெல்லாம் தெரிய வருது இல்ல, பத்திரிகையில எழுதுறாங்க இல்ல. பத்திரிகையிலயா? பத்திரிகையில மஞ்ச பத்திரிகையா? எது
அடிக்கடி மஞ்சள் பத்திரிக்கை நீங்களே மஞ்சள் பத்திரிக்கை எல்லாம் அந்த 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 காலமே இப்ப அந்த மஞ்சள் பத்திரிக்கை எல்லாம் காணுமே. இப்பவும் இருக்கே நீங்க சொன்ன மஞ்சள் பத்திரிக்கை. உங்க ஃப்ரெண்டு சொன்னாரு. அப்படியா? வை கோபால்சாமி சொன்னாரியா? கட்சியில புத்தி கட்டு இருந்தாலும் தினகரன மஞ்சள் பத்திரிக்கைன்ட்டாரு. அந்த ஆளுக்கு காசு எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு காலம் அவருக்கு மஞ்சள் காமலாம் நினைக்கிறேன். எல்லாம் மஞ்சளா தெரியுது. காசு கிடைச்சிருந்தா பேசாம இருப்பாரு. காசு கொடுத்துருக்க. ரைட், நல்லா பேசுனது இருக்கட்டும். இப்ப நாங்க கேட்கறது சிம்பிளான கேள்வி. இப்ப சார் வரதுக்கு முன்னாடி நான் அந்த டாபிக்ல பேசினேன் உங்கள்கிட்ட. இந்த கார் கொடுத்தது தப்புன்னு நாங்க சொல்றோம். நீங்க ஆதரிச்ச ஆகோ ஓஹோ சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே எதிர்க்கலையே. அவங்களுக்கு நல்லா இனிப்பா இருந்தா அவங்க எப்படி எதிர்ப்பாங்க? அப்புறம் என்னத்துக்கு அதை பத்தி பேசணும்? நான் என்ன சொல்றேன், ஏன் வீட்டு காசியா? உன் வீட்டு காசா? ஐயா நான் என்ன சொல்றேன், பாவம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் நான் 400 கிலோமீட்டர் தள்ளி வரேன் அப்படின்றாரு. ஆமா, இப்போ ஒரு சட்டமன்ற கூட்டத்தோட 20 நாள் 25 நாள் கூட நடக்கும் பொழுது இப்ப அப்படித்தான் நடக்குது. ஒரு 25 நாளா ஒரு ஆள் எப்படியா இருப்பான்? பொண்டாட்டி பிள்ளைலாம் அங்க விட்டோம், சென்னைக்கு வந்து எம்எல்ஏஸ்ல தங்கி இருக்கிறோம். இதே ஒரு கோரிக்கை வச்சா எப்படி? ஐயா அங்க வீடு கொடுத்திருக்க எம்எல்ஏவுக்கு அங்க குடும்பம் சமையல் பண்ற மாதிரி ஓமந்தூரார் எல்லாமே இருக்கு. ஆமா எல்லாமே இருக்கு. சமையல் பண்ணி சாப்பிடுறதுக்கு குடும்பத்தோட இருக்கலாம். என்ன சொல்றேன், அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அந்த வீட்டு அந்த வரவு செலவு எல்லாத்தையும் பாத்துக்கின்னு அங்க இருக்கிறாங்க. ஏன் இங்க கூட்டு வந்து வச்சுக்க வேண்டியதுதான். சரி ஐயா பொறுமையா, ஏன் கொந்தளிக்கிறீங்க? ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டோம்னா அது ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல்ல இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல்ல நல்லா இல்லைல்ல. அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்கய்யா. அதுதான் பக்கத்துலயே எத்தனை ஹோட்டல் இருக்கு. குரு ஹோட்டல் இருக்கு, அப்புறம் இந்த மலையாளத்தான் ஹோட்டல் இருக்கு. பர்மனண்டா ஏதாவது ஒன்று ரெடி பண்ணீங்கன்னா. பர்மனண்டா தான் ரொம்ப வருஷமா அங்கதானே ஹோட்டல் வச்சு நடத்துறாங்க. இல்லையா, பர்மனண்டா நீங்களா அந்த இதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்களே இது பண்ணிப்போம்ல. சமைச்சுக்குவீங்களா? நாங்க புரியல, நாங்க என்ன சொல்ல வரோம், உங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா அதை அது என்ன அவரு மானம் கெட்ட தனமா தெரிஞ்சுன்னா அப்புறம் கேட்கத்தான் செய்வாங்க. அவங்க 190 பேர் கார் வச்சுக்கிறாங்க, அப்ப திருப்பி கார் கொடுக்குறீங்க. என்ன யார் வீட்டு கார்? 190 பேருக்கு வீட்டுல இருக்கட்டும் வச்சுக்குருவோம், அதையும் சொல்லுங்களேன், அதையும் அறிவிச்சு விடுங்க, கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் யாருமே எதிர்க்க மாட்டாங்க. மைண்ட் ஃப்ரீயா இருக்கும்ல, மக்களுக்காக வந்து நல்ல அறிவிப்பு. காந்தராஜ் கேட்டேன்னா காந்தராஜ் சொல்லுவாரு, உண்மையா சொல்லுவாரு. ஏற்கனவே கலைஞர் ஆட்சியில மும்பைல இருந்து ஆளுகளை கூட்டிட்டு வந்தோம், அதுல வெளியில வச்சிட்டு இருக்க முடியலன்னு சொல்லி புழல்ல கொண்டு வச்சோம். புழல்ல அது பண்ண அநியாயத்தை பார்த்து பெரு அநியாயமா போச்சு. பாதி பேர் இங்க இருந்து மறுபடியும் மும்பைக்கு அனுப்பிச்சாச்சு, பாதி ஒன்னொன்னா கலந்து அதுவும் போயிடுச்சு. என்னது அதெல்லாம்? என்னது கொண்டு வந்துச்சு? என்ன புரியல, தெரியாது. அங்க ரெட் லைட்ல இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள்லாம் அங்க நிறைய இருக்காங்கன்னு சொல்லி இந்த அரசு போய் அங்க இருக்க எல்லாம் மீட்டி எடுத்துட்டு வந்தாங்க. தரத தரங்க, நல்ல காரா தரத்தை விட்டு ஓடிஞ்சு ஓட்ட உடச்சல் காரை கொடுத்து அப்புறம் அவன் என்ன ஆக்சிடென்ட் ஆகி என்ன வம்பா இது? புது காரா கொடுங்க. இப்ப எப்படி புது கார் தானா இல்ல பழைய காரா? இல்ல நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு தான். என்ன கொழுப்பு? இப்ப நான் கேட்டதுல ஆடு மாடுக்கு இருக்க கொழுப்பு மாதிரி மனுஷ கொழுப்பு உங்களுக்கு ஜாஸ்தி ஆகி போச்சு. இருக்கும்ல. ஏன் ஒரு பழமொழிக்கு தெரியுமா, கப்பல்ல பொண்ணு வந்தா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனு ஒண்ணு. அது ஐயாவோட ஃபேவரட் டயலாக் ஆச்சு. அந்த கதை தான் இப்போ. சரி தர முடியுமா? முடியாதா? முடியாது. அவள ஒருத்தர் வேற லவ் ஃபெயிலியர், அதுக்கு எதாவது ஏற்பாடு பண்றீங்களா? லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நாங்க என்ன கட்ட பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருக்கோம்? லவ் ஃபெயிலியர் ஆகி போச்சாமியா, அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வழி? நீங்க தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்றீங்க. போய் இன்னொரு ஆளை பார்த்து லவ் பண்ண சொல்லு. அது நான் உங்களை நம்பி தானே சட்டமன்றம் வந்திருக்கிறேன், நீங்க தானே பண்ணணும். வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கல்ல, அமைதியா இருந்தா என்ன? இப்ப எங்காவது நிறைய பேர் இருக்காங்க லவ் ஃபெயிலியர் ஆகி. உடனே நினைக்கிறாரு இப்ப போய் சேர்ந்த கருமத்தை முன்னாடி போய் சேர்ந்து நம்ம எம்எல்ஏ ஆயிருந்தா கூட நமக்கு ஒண்ணு கொடுத்துருப்பானுல. என்னதுயா? அது அவருக்கு தெரியும். என்ன அவருக்கு தெரியும்? நாங்க கேட்டது சிம்பிளான கேள்வி. 190 பேர்ட்ட கார் இருக்கு, இல்லாத 44 பேர்ட்ட கொடுத்தீங்கன்னா ரைட், நாங்க எதுவுமே எதுக்க போறதுல சரின்னு சொல்லிட்டு போயிருவோம். நீங்க எல்லாரும் தூக்கி கொடுத்தீங்கன்னா என்ன கணக்கு? இது கொடுத்துருந்தா கண்ணாடியை தொடச்சு போட்டு பாத்துருப்பாரு. சிரிவுக்கு என்ன காரணம்? அதாவது இந்த கராட்டக்காரன் படத்துல சொல்லுவாங்க எல்லாம் அந்த கதை தான். அந்த பழைய காரெல்லாம் வேணாம். அந்த காரை யார் வச்சிருக்கா? சொப்பன சுந்தரி. அதுவா? சொப்பன சுந்தரி. சொப்பன சுந்தரினா யாரியா? அந்த காலத்துல சொப்பன சுந்தரிங்கிறது இந்த இவங்க தான். இவங்க தேவரடியாள் அப்படின்னா தேவர்னா தெய்வங்கள். தேவனடியாள். தேவரடியாளா? தேவனடியாள்.
தேவனுக்கு கடவுளுக்கு அடியா. ஓ, அதனால அந்த வார்த்தை மருவி மருவி இப்படி ஆகி போச்சா? அப்ப அது எப்படி இது சேம் டைம் நாஞ்சில் சம்பத்தும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறாரு, நீங்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுறீங்க. ஏன் அவருக்கு தான் சொந்தமா அந்த வார்த்தை? ஓ, எல்லாத்துக்கும் தானே சொந்தம். அது எங்களுக்குலாம் சொந்தம் இல்லைங்க. அது உங்களுக்கு வேணா சொந்தமா இருக்கா? எங்களுக்கு சொந்தம் இல்லை. அப்படியா? சரி, பரவாயில்ல, விடுங்க. சரி சார், நேத்து ஏதோ ஒரு விவாத மேடையில சேர்லாம் தூக்கி அடிச்சிருக்காரு சார். நாஞ்சில் சம்பத்து மேலாம் விழுந்துருக்கு போய் சேரு. கடைசியா காப்பாத்தினது யாரானா போயிட்டு நம்ம ஒரு நாம் தமிழர் கட்சி ஆளுதான் போய் கடைசியா காப்பாத்தியே இருக்காரு போயிட்டு உள்ள புகுந்து. யார? நாஞ்சில் சம்பத்தை. எங்க போனாரு உங்க ஆளுங்கள? யார? பொசுக்குன்னு பேசி விட்டாராம். அப்படி நான் என்ன பண்றது? சரி, அந்த ஆளுக்கு வயசு. சரி, உண்மைதானே, வயசாயிடுச்சு. இல்ல உண்மைதானா? அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லன்னா நான் ஏன் உண்மைதானு கேக்குறேன்னா, அந்த வார்த்தை சொன்னதுக்கு திமுக இவ்வளவு பெரிய இயக்கம் இல்ல, இந்நேரம் கொந்தளிச்சு அங்கங்க குடும்ப கொளுத்தி யாரடா அந்த வார்த்தையை சொன்ன, அப்புறம் இப்ப சோனா பணம் கேட்கணும்ல. கேட்டிருக்கேன். கமுக்கமா இருக்கீங்களா? என்ன இது? அதனாலதான் ஐயா நேக்கா கொடுத்து தாவே வந்துட்டாரு. நம்ம தேச காலத்துல எல்லாம் வாங்க முடியாது. கோவம் வரணுமா இல்லையா? கண்டிப்பா கோவம். ஏன் வரல உங்களுக்கு? யாருக்கு வரல? அவங்க பழைய திமுகவுக்கு. ஐயா பிரசன்ட்ல இருக்கிறது பாஸ்ட்ல இருக்கிறது எல்லா திமுக தானே இருந்தீங்கல்ல. இப்ப உங்களே அதை உங்களை சேர்த்தானே சொல்றாரு. சொல்லுங்க, நீங்க அடியாரா? அவரு ஒரு பெரிய மனுஷன், ஏதோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் அரசியல். இந்த வார்த்தை பேசுறவங்க பெரிய மனுஷனா? ராமசாமி நாயக்கர் பேசினாரு, அது மாதிரி. அடுத்து வந்து நாஞ்சில் சம்பத் பேசுகிறாரு. யார் பேசுனா என்னங்க? ஒரு பொது வெளியில போய் இந்த மாதிரி சொல்றது எவ்வளவு பெரிய தப்புங்க. தப்புன்னு அந்த ஆளுகளுக்கு உணரணும் இல்லைங்க. உணராதவங்களுக்கு என்ன தப்பு? சரி, அவன் பேசிட்டாங்க. ஏய், என்ன எப்படா நீ சொல்ல போச்சு? சரி, இப்ப கார் கொடுக்கறது ரொம்ப சரின்னு சொல்லிட்டீங்க. என்ன சரி கண்ணே, நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு ஸ்டெப்னி தேவைப்படுது. எது காருக்கு ஸ்டெப்னி வேணுமா வேண்டாமா? காருக்கு ஸ்டெப்னி வண்டியோடய வந்துரும்ல. வந்துரும். அது அந்த மாதிரி தான் கொடுக்க சொல்றோம். அந்த மாதிரி யாருக்கு ஸ்டெப்னி? உங்களுக்கு வேணுமா? கார் கொடுக்க சொல்ல ஒரு ஸ்டெப்னி கொடுங்க ஏன்னு கேக்குறோம். நீங்க அது ஸ்டெப்னி காரோடய வந்துருதுல, அப்புறம் என்ன ஸ்டெப்னி? கொண்டாட்டிங்க ஸ்டெப்னி வேணுமா? இல்ல, கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான். வந்துரும்ல. வந்துரும். எப்படி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா இல்ல? அந்த கார் இனோவா காருக்கு என்ன ஸ்டெப்? இனோவா கார் கொடுக்க போறேன்னு யார் சொன்னா உங்கள்ட்ட? அவர் சொல்லி மந்திரிக்கே இனோவா கார் தான் போயிருக்கு. எம்எல்ஏவுக்கு இனோவா காரா? தமிழ்நாடு கூட சுத்துறவங்களுக்கு இனோவா காரு, தொகுதியில சுத்துறவங்களுக்கு இனோவா காரா? இனோவான்னா அதுலயே எத்தனை மாடல் இருக்கு, டிசைன் இருக்கு. அதான் கேட்டேன், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா இல்ல ஒவ்வொரு ரகம் பிரிச்சா? நேத்து 5 கார் வந்துருச்சு சட்டமன்றத்துக்கு. சரி, வளாகத்துல. அத ஓட்டி பார்த்து ட்ரைட் பார்த்துருக்காங்க. பார்த்து எந்த கார் வந்து, அதான் அந்த இனோவா வந்துச்சு, குருசர் வந்துச்சு, இன்னும் ஒரு 4-5 கார் வந்துச்சு. குருசுன்னு ஒரு படத்துல. ஸோ எல்லாம் நான் ஒரு 5-6 கார் வந்து. சரி, கார்லாம் வரது இருக்கட்டும் சார். இந்த 214 தொகுதி 214 கார் வரப்போகுது இல்ல? இதை உதயநிதி இந்த கார்ல போவாரா, இல்ல விஜய் போவாரா, இல்ல நம்ம என்ன ஆனந்த் அமைச்சர் அவர்கள் போவாரா? ஏன் ஆனந்த் ஃப்ரீயா கொடுத்தா பண்ணையில கூட குடிப்பானுல்ல? ஆனந்த் எல்லாம் வேற இல்ல, எப்படி கூட இருக்காளோ போட்டு அப்படியே அடிக்க போறீங்க இந்த காரை. ஏதோ எந்த ஒரு மந்திரி எம்எல்ஏ பயன்படுத்த போறது கிடையாது. எதுக்குன்னு தான் நான் கேட்கிறேன். ஏங்க, ஒரு பாஸ் இருக்கும் அதுல, எம்எல்ஏ பாஸ், டோல் எல்லாம் ஃப்ரீ. ஆமா, அப்புறம் நம்ம வீட்டுக்கு போக சொல்லி இங்க பாத்துக்க வேண்டியதுதான் வச்சுருக்கிறவங்க. டேய், காய்கறி வாங்க, கடைக்கு போக, கறி கடைக்கு போக, அது போக இது போக, அதுக்கு ஒரு கார் வேணும்ல. அதுக்கு ஏன் காசு தான் கிடைச்சா உங்களுக்கு? அது கவர்மெண்ட். அதை எடுத்து கேப்ரா டான்ஸ் பார்க்க போனீங்கன்னா அசிங்கமா இருக்கும். அது கூட கேப்ரா டான்ஸ் எல்லாம் இப்ப நிப்பாட்டிட்டாங்களே. எங்க மாத்தி வேற எதுல போய்க்கிருக்கு? அப்படியா? முன்னாடி இங்க இம்பீரியல் ஹோட்டல்ல நீங்க போனீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க வழுக்கு தலைய வச்சு. இம்பீரியல் ஹோட்டல்ல போடுவாங்க. எப்ப? அது முன்னாடி ஒரு பாத்திருக்கீங்க? நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் பாத்திருக்கேன்டா. ஏன் அதுல என்ன வைக்கமா? நாங்க போய் பார்த்து. சரி ஐயா, நான் என்ன கேக்குறேன், நீங்க இதுலதான் வைக்கன்னு சொல்லுங்க, அதை மட்டும் கேட்காம விட்டுறோம். அது எதுயா? 1-2 இருக்கும்ல. வெக்கங்கிறதே இல்லைங்க. மனித வாழ்க்கையில ஆணும் பெண்ணும் சேர்ந்தா தான் பிள்ளையே பிறக்குது. அது வந்து என்ன தப்பு? என்ன சொல்றேன், இப்ப திருமணம் நடக்குது ஐயா. காலையில இருந்து அசிங்கமா பேச வேண்டியது. திருமணம் நடக்குது ஐயா. ஒரு 500 பேர் 1000 பேர் முன்னாடி திருமணம் நடக்குது. காலையில தாலி கட்டுறேன் ஐயா. எப்படி இருந்தாலும் புள்ள பத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த அப்பா அந்த 500 பேர் அப்படியே உட்காருங்கப்பா, என்ன மூஞ்சிய மறைச்சுக்கிறாரு, ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு பண்ண முடியுமா? என்ன பேச்சு பேசுறீங்க? இது இப்ப நீங்க சொன்னது என்ன?
ஆணும் பெண்ணு சேர்ந்தாதான் குழந்தை பிறக்க. கல்யாண பந்தல்லையாவா அதுக்கு தான் நைட்ல அதுக்குன்னு தனியா பண்ணி எல்லாம் அனுப்புவாங்க. சொன்னீங்க வெக்கம் எதுக்குன்னு கேட்டீங்க. அதெல்லாம் தனியா அனுப்புவாங்க. ஐயா நீங்க சொன்னீங்களா இல்லையா வெக்கமான எதுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெக்கம் தேவையில்லை அதுதான் சொல்றாரு. தாலி கட்டினதோட அங்கே ஆரம்பிக்க முடியுமா 500 பேருக்கு முன்னாடி? அது எப்படி முடியும்? அது தெரியுது இல்ல. ஆமா முடியும் உங்களால் முடியும், திராவிடர்களால் முடியும். நீங்க வேணா சாதிச்சு காட்டுங்க புதுசா. அது அந்த காலத்துல கோமணமே கட்டாம தெரிஞ்ச இனம் தெரியுது பாத்தீங்களா? எந்த இனம்? அதான் ஆதி காலத்து ஆதி மனிதன் தெலுங்கர். ஆமா தெலுங்கரு தமிழரு எல்லாம் அதுல எங்களை சேர்க்கறீங்க. அந்த ஆதி மனிதன் வாழ்ந்த காலத்துல வேணா அவன் எப்பப்பா வேணுமோ அப்பப்பா அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கையிலேயே கூட பிள்ளைய பத்துட்டு போவாளுகலாம். அது சரி ஒரு சட்டத்தை போட்டு அந்த காலத்துக்கு கொண்டு போயிடுங்களேன். திருப்பியும் கொண்டு போயிடலாம். எப்படி கொண்டு போவீங்க? உங்களை எல்லாம் இதை ஆடு மாடுக்கெல்லாம் வந்து அந்த காய் அடிக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டுல வந்து என்ன மக்கள் தொகை கம்மியாகி போச்சு. 2.3 இருந்து 1.3 வந்துருச்சு. 3வது குழந்தைய பெத்துக்கிறீங்க 3 லீவுன்னு சொல்லி தாவேக்கு அவங்க ஆட்சி அறிவிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாத்துக்கும் இப்படி பண்ணீங்கன்னா எங்க இருந்து குழந்தை வருகிறது? இங்க பேசுறவங்களுக்கு அடிக்கணும்டா. இப்போ உன்ன மாதிரி ஆளுக்கு தான் அடிக்கணும். ஏன் உங்களுக்கு? எனக்கெல்லாம் எங்களுக்கு என்ன தேவை இருக்குது?